ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பச்சை மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணிடலாங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, தக்காளி 2 எடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. மொச்சக்கொட்டையை நல்லா தோலை நீக்கி கொட்டையை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஒரு வானலி வச்சுட்டுங்க. வானலி சூடானன்னு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்குங்க. கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூனுங்க, கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூனுங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க. ஒரு கலக்கி விட்டுறலாம். மூணு பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போடணும், ஒரு 10 வெங்காயம் போட்டுக்குங்க. நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்னதாக 2 தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் தக்காளி போடாமையும் 2 தக்காளி பெரிய தக்காளி போட்டு அரைச்சிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அப்புறம் உளிச்சு வச்ச மொச்சக்கொட்டையும் போட்டுக்கலாம். மொச்சக்கொட்டையும் கொஞ்சம் காய் வந்துங்க முத்தின காய் இல்லாமல் சன்னமாக இருந்துங்க. அதை அப்படியே தோலோடைய கட் பண்ணி போட்டாச்சுங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. வணக்கிட்டுமு நீங்கள் குக்கரில் வச்சு 3 விசில் எடுக்கலாங்க. இல்லை முன்னாடியே மொச்சக்கொட்டையை வேக வச்சுட்டும் இதில் போடலாங்க. தேவையான அளவு கல் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் போட்டுங்க. இதோடு நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட வீட்டில் அரைச்சதை நீங்கள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கி விட்டுறலாம். அதோட நம்ம தக்காளி பேஸ்ட்டையும் வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும். தண்ணி வந்துங்க மிக்சியில் ஒரு டம்ளர் ஊற்றிங்க. அதை இதில் ஊற்றி நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. நல்லா வேக வச்சிடலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் காய் நல்லா அது உப்பு காரத்தோடு நல்லா விட்டுட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காயும் ஜீரகம் ஒரு வரமிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டோங்க. தேங்காயோடு போட்டு அரைச்சிட்டு வந்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துர்லாங்க. இதுலேயே காய் நல்லா வெந்துருங்க. ஆனாலும் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா காயெல்லாம் வந்த பிறகு இந்த மாதிரி தலைப்பழம் கொதித்த பிறகு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஆயுத பூஜைக்கெல்லாம் பொரிகல்ல எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அது மீதி இருக்குங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு வானலி வச்சு ஆயில் விட்டுட்டு, அது எந்த ஆயில்னால் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. பொரிகல்லைக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் விடணுங்க. பொரிய நல்லா 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா இதுக்கெல்லாம் கடலப்பருப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகட்டுங்க. நான் பூண்டு 10 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க. வரமிளகா ஒரு 4 வரமிளகா, 4-5 வரமிளகா போடுங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கீத்துங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 5 வரமிளகா போடுங்க. நிலக்கடலை ஒரு 50 கிராம் போட்டிருக்கிறேன். இது பொட்டுக்கடலை ஒரு 50 கிராமுங்க. எல்லாம் மீதியானதெல்லாம் இதில் போட்டாச்சுங்க. சாப்பிட்டது போக நம்மெல்லாம் அன்றைக்கி சாமி கும்பிட்டு சாப்பிட்டது போக மீதியெல்லாம் போட்டு நல்லா வணக்கி கொடுங்க. குழந்தைக்கு சாயந்தரம் நேரம் வந்தாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் காலையில் 11 மணிக்கு டீ குடிக்கும்போதும் சாப்பிடுவோம், சாயந்தரம் 5 மணிக்கு டீ குடிக்கும்போதும் சாப்பிடுவோம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டுங்க. பொட்டுக்கல்லையும் நிலக்கல்லையும்
பூண்டு வந்துங்க உரிச்சும் தட்டிட்டு போட்டுக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்குங்க. பொரிக்கு மெயினாக பூண்டு தாங்க. லைட்டாக பூண்டோட சால்ட்டும் ஒரு சும்மா ஒரு கம்மியாக போட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் இதோடையே போட்டுக்கலாங்க. நீங்கள் வேணுன்னா மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுடுங்க. நல்லா பொன்னிறம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் செய்யணுங்க. எக்காரணத்து கொண்டு ரொம்ப அதிகமாக அடுப்பு வச்சிடக்கூடாதுங்க. நல்லா இந்த பொன்னிறமாக ஆன பிறகு அதுக்கப்புறமா பொரி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கமன்னு வாடை வரணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீழே மேலேயும் மாற்றி மாற்றி நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. இதோட சில பேரெல்லாம் கேரட் எல்லாமே போடுவாங்க, வெங்காயம் பச்சையாக போட்டு சாப்பிடுவாங்க. அதை ஒரு நாளைக்கு மசாலா பொரி செஞ்சு காட்டுறேங்க. இதை ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி மீதி இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊர் பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்துலலாம் இந்த பொரி அடிக்கடி வறுப்பாங்க. சனிக்கிழமையான பொரி தான் வாங்கிட்டு வருவாங்க சந்தையில் போய். இந்த மாதிரி எங்கள் அம்மா வணக்கி வச்சதுன்னா ஒரு வாரத்துக்கு தாட்டுங்க. நல்லா வறுத்துட்டுங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சூடாறணுன்னு ஒரு கவரில் காற்று படாமல் போட்டு வைங்க. தண்ணியெல்லாம் படக்கூடாதுங்க. காற்று படாமல் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஒரு வாரம் 10 நாள் நல்லா வச்சுருந்து சாப்பிட்லாங்க. எங்கள் வீட்டுக்கார் இது 4-5 நாளில் முடிச்சிடுவாருங்க. சொல்கிறாங்க. நீங்கள் வரப்பொரி சாப்பிட்றதுக்கும் சில பேர்த்துக்கெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி வறுத்து கொடுங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.